நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. முழிச்சு பார்த்தா ஒரு சவப்பெட்டிக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கும்? இதயமே வெடிக்கிற மாரி இருக்காதா? அப்படிதான் இங்க ஒருத்தர் சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. கடத்தினவன் உள்ள ஒரு செல்போனையும் வச்சிருக்கான். அதை எடுத்து அவரு 911க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிறாரு. இருக்க எல்லா கதையும் கேட்டுட்டு எங்களால இந்த ஹெல்ப் பண்ண முடியாது. வேற எமர்ஜென்சி நம்பர் கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறி மாறி கால் பண்ணி அவர் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி யார்கிட்ட இருந்து அவருக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காம போகுது. கடைசியா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் மட்டும் பேசி அவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு. கடத்தினவனும் போனை போட்டு பணம் வேணும்னு மிரட்டுறான். இதுக்கிடையில சவப்பெட்டிக்குள்ள பாம்பு பூந்துருது. இதை துரத்தணும்னு அவர் நெருப்பு பத்த வைக்க நெருப்பு பயங்கரமா புடிச்சிருச்சு. அதையும் ஒரு வழியா அணைச்சிடுறாரு. நேரம் ஆக ஆக சவப்பெட்டிக்குள்ள மண்ணு விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரை மூடிட்டே வருது. எப்படியாவது உயிர் பொழைச்சிடுவேங்கிற நம்பிக்கையோட அவர் வெயிட் பண்றாரு. கடைசியில காப்பாத்த வந்தவங்க இதோ வந்துட்டோம், உங்க கிட்ட நெருங்கிட்டோம், சவப்பெட்டியை பார்த்துட்டோம். சவப்பெட்டியை ஓபன் பண்ணதோ சாரி இது நீங்க இருந்த சவப்பெட்டி இல்ல, இதுல வேற ஒரு டெட் பாடி இருக்குன்னு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் உயிர் பழைக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை படத்தை பார்த்து முடிக்கும் போது நமக்குள்ள